ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் மேக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நோட்.js ப்ராஜெக்டில் எப்படி க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி மாடல்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் க்ரெட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு க்ரியேட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இந்த சர்வர்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு வரேன். npx MERN index. ஓகே, ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறேன் டிபி கனெக்டடாக இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிபி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் மாங்கோடிபி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் தரேன். இப்போ நம்ம டைரெக்டாக இந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கே கால் பண்ணி இந்த க்ரியேட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் யூசர் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். யூசர் மாடல் ஈக்குவல் டு ரெக்வயரில் டாட் ஸ்லாஷ் மாடல்ஸில் ஸ்லாஷ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யூசர் மாடலை நம்ம இங்கே ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் ரிக்வெஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப் டாட் போஸ்ட் ஸ்லாஷ் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் இதில் நான் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருந்தீங்க கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இதில் நான் இங்கே இம்போர்ட் பண்ண யூசர் மாடலில் நான் இங்கே ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணி அதில் அசைன் பண்ணிக்கிறேன். வேர் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். யூசர் ஈக்குவல் டு நியூ ஒரு இன்ஸ்டன்ஸில் நியூ யூசர் மாடல் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் டாட் நேம் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் body dot name, and then user dot age, இதில் அதே request dot body dot age. next user dot city equal to request dot
body.city அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு user.phone. ஸோ அதே request dot phone. ஸோ நம்ம இதில் எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன், ஏஜ், சிட்டி, நேம் இது எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஐடி மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஐடிக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தால் எல்லா இதுக்குமே வந்துட்டு ஒரு யூனிக் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. UUID அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அவன் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த UUID வந்துட்டு காப்பி பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே என்ன வாட்டுது? ஓகே, பாடிக்கு இந்த இடத்துல ஃபில்லிங் வந்துட்டு தப்பாக இருக்குது. ஸோ ஓகே, அதை சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இதுவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த இதை என்ன அப்படின்னா கான்ஸ்ட், இதை வந்துட்டு எப்படி நம்ம இதை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதிலே வந்துட்டு UUIDயில் வெர்ஷன் 4 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு V4 செமிகோலனில் UUID V4 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் ஈக்குவல் டு ரெக்வயரில் UUID அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த UUIDயை நான் இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். யூசர் ஐடி ஈக்குவல் டு UUID V4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல user.idயில் நான் இதை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். சாரி, ரெக்வஸ்ட்டில் இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லா மாடல்ஸுக்குமே வந்துட்டு டீட்டெயில்ஸை கொடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, user.save அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிடுவோம். அண்ட் தென் .thenல எல்லாமே இது டிபியில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே டிபியில் ஸ்டோர் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ console.logல
created successfully அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ்லேயே சென்ட் பண்ணிடுறேன் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கு rest.send அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த rest.sendல் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வர ஈவெண்ட்டை இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்கேஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா கேட்ச் ரன் ERR அண்ட் தென் கன்சோல் லாகில் console.logல எரர். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக டிபியில் ஸ்டோர் பண்ணோம். அண்ட் தென் டிபியில் ஸ்டோர் பண்ண ரெஸ்பான்ஸை நம்ம இங்கே இருக்குது சென்ட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு எரர் வந்துச்சு அப்படின்னா எரரை த்ரோ பண்ணும். ஸோ இவ்வளோ தான் அந்த இது. நம்ம வந்துட்டு இப்போ இதை ரன் பண்ணுவோம். அண்ட் ஆப் கிராஷ்டுன்னு வந்து ஓகே நம்ம வருது ஆடியோ ஸ்கீமாஸ். ஓகே மாடலில் இங்கே வந்துட்டு நேம் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே ஒரு நேம் ஏதாவது கொடுக்கணும். ஸோ மாடல் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறப்ப டேட்டா செட்டில் ஸோ இங்கே ஒரு நேமை கொடுத்துறேன் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்னால. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போஸ்ட்மேனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் போஸ்ட்மேன்லேருந்து நான் எல்லா டேட்டாஸையும் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நியூவாக ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஹோஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000. லோக்கல் 5000 அண்ட் தென் ஸ்லாஷில் இந்த இடத்துல நம்ம என்ன பாத் நேம் கொடுத்தோம்னா யூசர். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் போஸ்ட்டு இங்கே பாடி டேகை கிளிக் பண்ணிட்டு ரா டேட்டா அண்ட் தென் ஃபார்மேட் வந்துட்டு JSON ஃபார்மேட்டு. ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நேமு. ஸோ நேம் வந்துட்டு நான் ராஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஜுக்கு வந்துட்டு ஒரு 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் சிட்டி. ஸோ சிட்டிக்கு சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் சென்னை. அண்ட் தென் ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன் 46. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா UUID வந்துட்டு நம்ம இங்கே டேரெக்டாக அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ ஏஜ் சிட்டி ஃபோன் எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் தென் இப்போ போஸ்ட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவோம். Okay, cannot rating the property of undefined. ஓகே நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருது.
ஏன் அப்படின்னா ஓகே ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு பாடி பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த பாடி பாஸ்வேர்டை நம்ம இதில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வேறு யாராவது வந்துட்டு நம்மளோட சர்வரை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை செக்யூரிட்டிக்காக அது டெர்மினேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நம்மளால் டேட்டாவை ஃபெச் பண்ண முடியாது. இப்போ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடி பாஸ்வேர்டை நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம் ப்ரோக்ராமில். ஆப் டாட் யூஸில் பாடி பாஸ்வேர்ட் .json அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போஸ்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம போயிட்டு டேட்டாபேஸ்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு சைடாக ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இங்கே வந்துருச்சு. அந்த நான் இன்னொரு டேட்டா கூட மாற்றி இது பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்துட்டு ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஏஜ் வந்துட்டு 25, சிட்டி வந்துட்டு திருச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நம்பர் அதே நம்பர் இருக்கட்டும். நான் திருப்பி டேட்டா சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேவ் ஆகிடுச்சு. டேட்டா பேஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஓகே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துச்சு ராம் 25 அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு மாங்கோடிபி அண்ட் நோட்.js யூஸ் பண்ணி எப்படி ஒரு க்ரியேட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இப்போ இங்கே சேவ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.